இன்றைக்கு இருக்கிற மரக்கறியெல்லாம் சேர்த்து ஒரு பிரட்டல் கறி மாதிரி செய்து காட்ட போகிறோம். இது ரத்தாத்துய் என்று சொல்கிறது ஃப்ரெஞ்சில். ஃப்ரெஞ்சுக்காரன் ஸ்பெஷல் சாப்பாடு. இதுக்கு நான் கொஞ்சம் உரைப்புக்கு மிளகாத்தூளும் தேங்காய் பாலும் கொஞ்சம் சேர்த்து செய்ய போகிறேன். முதல்ல இந்த தக்காளி பழத்தை வெட்டி ஒரு கிரைண்டரில் போட்டு அடிச்செடுப்போம். தக்காளி பழத்தை ஒரு கவிச்சு போட்டும் இப்படி அடிச்செடுக்கலாம். நான் இப்படி வச்சு அடிச்செடுப்பேன். இனி இந்த மரக்கறி எல்லாத்தையும் இப்படி இந்தளவு கிட்டத்தட்டவா எல்லா மரக்கறியும் வெட்டி வெட்டி எடுப்போம். இந்த உள்ளியை மட்டும் நல்ல சின்ன சின்ன வெட்டி எடுக்கும். இந்த குடமிளகாயில் நான் பாதி தான் எடுக்கிறேன். ஒவ்வொன்றா கூடிப்போம். இந்த கத்திரிக்காய் வெட்டினோன்னா உப்பு கொஞ்சம் தூவி விடணும், இல்லைண்டா கலர் மாறிடும். இந்த சின்ன டொமாட் இது போடாட்டியும் பரவாயில்லை, நான் இருந்தபடியாக போடுறேன். இப்போ எல்லாம் வெட்டி எடுத்தாச்சுது. இனி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை விட்டு வெட்டின எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கி ஒரு சட்டிக்குள்ளே போடுவோம். இந்த கறி வைக்கிற சட்டிக்குள்ளேயே எல்லாத்தையும் பொரித்து போடலாம். நல்லா பொரிக்க தேவையில்லை, சாடையாறு வதங்கின மாதிரி வந்தால் சரி. இப்போ எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுது. இதுக்குள்ளே இந்த அரைச்சி வச்ச தக்காளி பழம், சின்ன தக்காளி பழம், அந்த உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலந்துட்டு ஒரு கொஞ்சம் மூடி இப்படி அவிய வைப்போம். இதுக்கு தண்ணி விட தேவையில்லை. இப்படியே மூடி போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டு பிரட்டி எடுக்க சரி. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இது வைக்க வேணும். அப்போ தான் அதெல்லாம் அவிஞ்சு மசிஞ்சு நல்லா வரும். இப்போ இதுக்குள்ளே நான் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கிறேன். இதுக்கு தேங்காய் பால் விடுற இல்லை, நான் கொஞ்சம் விடுறேன். கொஞ்சம் மிளகுத்தூள், இப்போ எல்லாம் ரெடி. கடைசியாக கொஞ்சம் மல்லியில் போட்டு பிரட்டி போட்டு இறக்க சரி. இது பானோட சேர்த்து தான் சாப்பிட்றது. நாங்கள் இது எல்லா சோத்துக்கு சாப்பிடலாம், நூடுல்ஸுக்கு சாப்பிடலாம், இடியப்பத்துக்கு சாப்பிடலாம்.